ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைட்டிலில் சொன்ன மாதிரி ஒரு செம்மையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பர்ஃபினா வெறும் தேங்காய் சர்க்கரை மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா பாதாம் பருப்பு சேர்க்க போகிறோம். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. அம்மா அடிக்கடி செய்வாங்க. எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். அதோட அந்த பாதாம் சேர்க்கறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இது வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து யூனிக்கான ரெசிபி, எங்கள் அம்மாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எவ்வளோ பாதாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு 20 பாதாம் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் தேங்காய்க்கு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பை வந்து தோல் எடுக்கணும். அதுக்காக சுடு தண்ணியில் வந்துட்டு ஊற்றி அப்புறமா அதை இதானோன்னு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டால் போதும், தோல் வந்துடும். இல்லாட்டி நீங்கள் ஓவர் நைட் கூட தண்ணி ஊற்றி வச்சுட்டா காலையில் தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது 15 மினிட்ஸ் ஊறட்டும். அந்த டைமில் உங்களுக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு காமிச்சிடுறேன். என்னென்னா காலையிலேயே வந்துட்டு புளி சாதம் தான் சாப்பிட போகிறோம். இது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பிடிக்கும். ஸோ அது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பப்போ பண்ணுவேன். ஏன்னா இது லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் பண்ணுறது. ஸோ நாங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்போம். ரித்வாவுக்கும் அதே சாப்பிட்டுப்பான். இதோட ரெசிபி வந்துட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். சப்போஸ் தெரியாட்டி டக்குன்னு சொல்லிடுறேன். லெஃப்ட் ஓவர் ரைஸ் அந்த குண்டானில் தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து எவ்வளோ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி புளி வந்து ஊற இது சும்மா கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதோட கல்லுப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து நைட்டே ஊற வச்சிடணும். அவ்வளோதான். காலையில் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் அது தாளித்து கொட்டிட்டா முடிஞ்சுது. தாளிக்கிறதுக்கு என்னென்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், முக்கியமாக வந்து நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த புளி சாதத்துக்கு. அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் எடுத்து கொட்டிடணும். நல்லா சூடு வர வரைக்கும் கிளறிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அது நைட்டு கல் உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இதாகிடும். மோஸ்ட்லி உப்பு கரெக்டாக தான் இருக்கும். பத்தாட்டி ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். சீரியஸாக அப்படியே புளி சாதம் எப்படி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரைஸ் மிஞ்சி போச்சு அப்படின்னா இது ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லஞ்சும் பார்த்திங்கன்னா எங்களோட சிம்பிளான லஞ்ச், ஆனால் ரொம்ப டேஸ்டியான லஞ்ச். என்னென்னா பீக்கங்காய் அதான் போட்டு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பொரியல் பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணிவிட்டு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டோம்னா செம்ம சூப்பரான பீக்கங்காய் ரெடி ஆயிடும். இது நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு போட்டுக்கவும் சரி, தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹஸ்பண்டுக்கும் லஞ்சும் வந்து பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். பீக்கங்காய் ரசம், தயிர் சாதம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ வந்து தோல் உரிச்சிட்டேன் பாதாம் பருப்பு. அதோட வந்துட்டு 4 ஏலக்காய் விதை மட்டும் இருக்குல்ல, இந்த ஏலக்காய் விதையை மட்டும் போட்டு இதை பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறம் பால் எவ்வளோ தேவையோ ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி இருந்தாலே போதும். நல்லா க்ரீமியாக பேஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி வர வரைக்கும் பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்துட்டு ஒரு இதுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ட்ரேயில் நம்ம கொட்ட போகிறோமோ அதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெய் இல்லை வெண்ணெய் ஏதோ ஒரு இதை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அடியில் ஒட்டிக்கும் நல்லா. இந்த குட்டி பையன் ஏந்திரிச்சு வராரு. நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். இவனை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டு இந்த கிளப்பி விட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏந்திரிச்சோன்னே அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. அப்பா சரிவா, ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணல, அப்புறம் விளையாடல. அதெல்லாம் நீ தான் பார்த்து கரெக்டாக வைக்கணும். அது வந்து ஓ, இது முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக வை. இது ஓ, இதுதான் கியூ. எந்த ஷேப் இருக்கோ அதில் தான் பார்த்து கரெக்டாக வைக்கணும். யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே வை. குட். வந்துட்டு நாட்டு சக்கரை கொட்டிச்சு. ரித்வா வந்துட்டு இன்னும் ஏந்திரிக்கல. இந்த போர்டை விட்டு விளாடுறாரு. தண்ணி குடிச்சு சட்டையை நினச்சிட்டான். அப்புறம் மாற்றி விட்டாச்சு. டபுள் எங்கே? இங்கே இருக்க பாரு. முன்னாடி தான் இருக்கு பாரு. அங்கே இருக்க பாரு. முன்னாடிலாம் பின்னாடி பார்ப்பான். அங்கே இருக்கு. இந்த இது காமிச்சேன்ல ஆன்லைனில் வாங்கின இது,
ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அது 2 இது ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை எடுத்தாந்து அதில் உட்காந்துக்கிட்டாரு. ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இதில் வந்துட்டு இந்த தேங்காய் சேர்த்துடலாம். 1 கப் அளவு தேங்காவே எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கலர் மாறணும்னு இல்லை, நல்லா உதிரியாக வாசமாக இருக்கும்ல, அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் ஒன்றும் இல்லை. உதிரியாக வந்துருச்சு, வாசமும் வந்துருச்சு. அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்குவோம். 3/4 கப் சேர்க்குறேன். அதில் 1 கப் தேங்காய்னா 3/4 கப்பு. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் அப்படியே உருகி வரட்டும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த பாதாம் இதை அரைச்சி வச்சுருந்தோம்ல, பால் ஊற்றிட்டு அதை வந்து சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பாதாம் மில்க் பேஸ்ட், அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். இவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக சேர்த்துட்டு காமிக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கே தெரியும், கொஞ்சம் அப்படியே உருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நம்ம ட்ரேயில் கொட்டிடணும், அவ்வளோதான். பட் இது யூஸ்வலான தேங்காய் பர்ஃபி டேஸ்ட்டில் இருக்காது. இன்னும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிக்குது நல்லா, அப்படி நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரம். இல்லாட்டி நான்ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். நான் நான்ஸ்டிக்கே இப்போலாம் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நான் நான்ஸ்டிக் எடுக்கலை. இது கனமானதுனால நான் இப்படியே அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம்தான் இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். எதுவும் அடியில் ஒட்டாது, ஒரு மாதிரி அப்படியே சுருண்டு வந்துடும். இந்த இது வந்தோடனே அப்படி எடுத்து நம்ம ட்ரேயில் கொட்டிடலாம். அப்புறம் கொஞ்சம் ஆறுனது பிறகு சீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம குயிக்காக ரெடியாகிடும். ஒரு 10 மினிட்ஸ் தான் கிண்டணும், வேறு அவ்வளோ அதிகமாகலாம் இல்லை. ஃபுல்லாக போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். நான் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இல்லை லெவலாக ஏதாச்சும் ஒரு பாத்திரம் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு அதை நீட்டாக லெவல் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நான் இந்த ஹைட்டுக்கு பண்ணுறேன்னா இந்த அளவு ஹைட் வர்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். காஃபி போட்டாச்சு, குடிச்சிட்டு வந்துட்டு இது கட் பண்ணலாம் ஸ்வீட்டு. ரித்வா கூப்பிட்ற. ரித்வாக்கு கார்ட்டூன் போட்டுட்டு எப்படியோ வந்து முடிச்சிட்டேன். இல்லாட்டி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருப்பான். நல்ல வேலை என்ன டிஸ்டர்பே பண்ணல இன்னைக்கு. இப்போ ஸ்வீட் வந்து ஆடிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். ஒரு பீஸாக எடுத்து வைக்கலாம். நம்ம செமையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பர்ஃபி இல்லை தேங்காய் பாதாம் பர்ஃபி எப்படினாலும் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏதோ அரேஞ்ச் பண்ணலாம். இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரித்வா வந்துட்டு உட்காந்துட்டா. இதை பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு காமி. இதா கொட்டி வச்சிருக்கான். என்ன ஒரு நிமிஷம் ஒன்று விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. யார் பண்ணது இதெல்லாம்? இதை க்ளீன் பண்ணிடுறேன், இல்லாட்டி இன்னும் இது பண்ணிடுவான். இந்த வெயிங் மிஷின் வாங்கினதுலேருந்து என்னோட அளவு தாங்கவே முடியல தான். சரி இது எவ்வளோ வருது அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு இதில் வச்சேன். 600 கிராம் கிட்டேயே வருது பாருங்கள். நம்ம 1 கப் தேங்காய் சக்கரை தான் எடுத்தோம், கொஞ்சமாக பாதாம், அதுக்கு 1/2 கிலோக்கு மேலே வந்திருக்கு. இது அந்த பிளேட்டோட இது வராது வெயிட், அதை இது டேர் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம்.
அப்பா கொடுக்க போறேன். இந்தா சாப்பிடலப்பா. அம்மாக்கும் உனக்கு 2 பேத்துக்கும். அம்மா ஊட்டி விட்டா? சரி நீயே சாப்பிடு. கேக் இல்ல, இது ஸ்வீட்டு. ஆமா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்போம். அம்மாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? நான் சாப்பிட்டு பார்த்தேன், சிரிசா செம்ம சூப்பராக இருந்திருக்கு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. சுகர் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அளவுலேயே போடுங்க. 1 கப் தேங்காய்னா 3/4 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் பாதாம்லாம் போடல அப்படின்னா சர்க்கரை அளவு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இனி அந்த வேலையுள்ள ரித்தாவையும் குளிக்க வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்வீட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிட்டு இதையும் மார்னிங்கே முடிச்சுட்டா நம்மளுக்கு அவ்வளோ அபாடின்னு இருக்கும். இனி எந்த வேலையும் இல்லைங்கிற மாதிரி. அவ்வளோதான். அது ஒரு சின்ன டிப்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.